வெல்கம் டு நபாசு vlogs. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ராகி லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பேரிச்சம்பழம் ஒரு 15 to 20 வந்து கொட்டை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு ஒரு அரை டம்ளரு, அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை வந்து தோல் உரிச்சது ஒரு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் வானலில் வந்து ராகி மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் சிம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய், ஒரு 10 to 15 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் உடச்ச முந்திரி பருப்பை அதை வறுத்து அந்த மாவுலேயும் அந்த அரைச்சி வச்ச மிக்சியில் அரைச்சி வச்ச பொருட்கள்லையும் சேர்த்து கலந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு பால் மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. இதுதான் வந்து ராகி லட்டு. இதை வந்து நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்வீட்டே இல்லை இதில். வேணும்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் தித்திப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதை பசங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம். சுகர் இதில் டைரெக்டாக சேர்க்கல. இது வெறும் பேரிச்சம்பழம் சேர்த்ததால நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1 month கிட்ட கெடாது. நீங்கள் வந்து இதை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். தேங்க்யூ.